The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சிங்கி ராமச்சந்திரன் அவர்களுக்கு டஃப் கொடுக்கிறது கணபதி ராஜ்குமாரா இல்ல அண்ணாமலை அவர்? டிஎம்கே தான் எங்களுக்கு ஃபைட்டு. சோசியல் மீடியால மட்டும் இருக்கிறவங்க எங்களுக்கு என்ன ஃபைட்டு? இந்த தடவை மக்கள் நீதிமன்றம் தனியா இருந்தா 1% கூட வாங்கிக்க மாட்டாங்க. அதனால ஓடி போயிட்டாங்க பயந்து போய் திமுக கூட. டார்ச்சை தூக்கி உடைச்சாரு. அவர் நல்ல சினிமா நடிகருங்க, உண்மையாலுமே ஒத்துக்கங்க. அபய் சண்முகி படம்லாம் கூட நல்லா தான் இருந்தது. இந்த பார்ட்டியெல்லாம் நோட்டா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம பேசவே வேண்டியது. அண்ணாமலை அவர்களுக்காக பிரதமர் மோடி அமித்ஷா அவர்களா பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பக்கம் சிங்கி ராமச்சந்திரன் தனியா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் எங்க தனியா ஃபைட் பண்றேன்? இந்த மோடி வராரு இவங்க வராருன்னா அவங்கள பயந்து போய் வராங்க. எல்லா தொகுதிக்கும் போறாரா மோடி? எல்லா தொகுதிக்கும் போறாங்களா ராகுல்? ஏன் கோயம்புத்தூர்ல மட்டும் வரணும்? ஆக மொத்தம் கோயம்புத்தூருக்காக நம்ம ஒர்க் பண்ணோம். ஒரு கோயம்புத்தூர்காரன் மற்றவங்கள வெளியூர் வேட்பாளர் அவங்க இங்க பண்ணுவாங்களே. இந்த கரூர்ல நின்னாங்க, அந்த மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டாங்க. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். கோவை மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சிங்கி ராமச்சந்திரன் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. புதிதாக வேட்பாளராக அறிமுகமாகறீங்க, களம் புதிது, அனுபவம் எப்படி இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க? அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கு. வேட்பாளரா புதுசு. அந்த பக்க சைட்ல சப் ஏஜென்ட், பூத் ஏஜென்ட், போன சிங்காலூர் தொகுதியில் ஜெயராமனுக்கு சீஃப் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 18 வருஷமா பார்ட்டியில டிராவல் பண்ணியிருக்கோம். 18 வயசுல இருந்து நிறைய பார்த்திருக்கோம். பட் இந்த சைட்ல புது அனுபவம் தான். உள்ள போகும்போது தெரியும். அந்த பக்கம் இருக்கும்போதே எங்க இயக்கத்தை பத்தி நான் பெருமையா நினைப்பேன். அஇஅதிமுக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இப்ப எடப்பாடியார் தலைமையில் இப்படி இருக்குன்னு. இந்த பொசிஷன்ல இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்ல போகும்போது தான் தெரியுது அஇஅதிமுக தொண்டர்கள் அவங்களே டீ வாங்கி குடிச்சிட்டு தேங்காய் மண் வாங்கி சாப்பிட்டு அவங்களே போய் இறங்கி வெயில் அது இதுவும் பார்க்காம யாரை நிறுத்தினாலும் அஇஅதிமுக சார்பில் அவங்கள வேலை செய்யறதுக்கு எப்படி வெறி கொண்டு வேலை செய்யறாங்க அப்படிங்கறத இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் மிகைப்பா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப நல்லா போயிட்டு உறுதியான வெற்றி. சிங்கி ராமச்சந்திரன் அவர்களுக்கு டஃப் கொடுக்கிறது கணபதி ராஜ்குமாரா இல்ல அண்ணாமலை அவர்? கணபதி ராஜ்குமார் தான். டிஎம்கே தான் எங்களுக்கு ஃபைட்டே. சோசியல் மீடியால மட்டும் இருக்கிறவங்க எங்களுக்கு என்ன ஃபைட்டு? கணபதி ராஜ்குமார் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. 2019 தேர்தலில் மக்கள் நீதி மையம் இங்க போட்டிட்டு 11% வாக்கு வாங்கினாங்க. அவங்க இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. கமலஹாசன் அவருக்காக பிரச்சாரம் பண்றாரு திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக. அவரும் சேர்ந்தப்போ அவங்களுடைய வாக்கு சதவீதம், வாக்கு வங்கின்றது அதிகமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த தடவை மக்கள் நீதிமன்றம் தனியா இருந்தா 1% கூட வாங்கிக்க மாட்டாங்க. அதனால ஓடி போயிட்டாங்க பயந்து போய் திமுக கூட. ஏன்னா அவர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாரு, என்ன பேசினாரு, டார்ச்சை தூக்கி உடைச்சாரு. அவர் நல்ல சினிமா நடிகருங்க, உண்மையாலுமே ஒத்துக்கங்க. அபய் சண்முகி படம்லாம் கூட நல்லா தான் இருந்தது. டிஃப்ரெண்டான ரோல்ஸ் எல்லாம் பண்ணாரு அந்த மாதிரி. இப்போ ஆனா ரியல் லைஃப்க்குன்னு வந்ததுக்கப்புறம் சும்மா அந்த டார்ச்சை உடைச்சிட்டு அது பேசிட்டா மட்டும் ஒர்க் ஆகுமானா ஆகாது. ரியல் லைஃப்ல உண்மையாலுமே மக்களுக்கோட ஜென்யூனா இருக்கணும். செலக்டிவா இருக்க முடியாது. சில செலக்டிவா திமுக பண்ணா அது கரெக்ட், அதிமுக பண்ணா அது தப்புனா மக்கள் தெளிவா பாக்குறாங்களே. அதனால அவங்களால ஒரு பொருட்டா அந்த பார்ட்டியெல்லாம் நோட்டா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம பேசவே வேண்டியது. அண்ணாமலை அவர்களுக்காக தேசிய அளவுல பிரதமர் மோடி அமித்ஷா அவர்களா பிரச்சாரம் பண்றாங்க. இந்த பக்கம் சிங்கி ராமச்சந்திரன் தனியா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் எங்க தனியா ஃபைட் பண்றேன்? எங்க எடப்பாடியார் இங்க நின்னு என் தோல்ல தட்டி கொடுத்து இங்க பாருங்க இந்தியாவே திரும்பி பாக்குற மாதிரி இந்த வெற்றி இருக்கும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க மண்ணின் மைந்தர் எஸ்பி வேலுமணியன் இருக்காரு. அவரோட அனுபவம் என்ன, அவரோட வயசு என்ன, எடப்பாடியாரோட அனுபவம் என்ன, அதெல்லாம் அதோட என்னங்க அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் வருமா? இவங்க புதுசா வந்தவங்கள அதோட இது கூட ஒரு எம்எம் கூட வராது இவங்களோடது. பிளஸ் இந்த மோடி வராரு இவங்க வராருன்னா அவங்கள பயந்து போய் வராங்க. அவங்களுக்கு இந்த தொகுதி தோக்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. சரி ஏதாவது பண்ணி மோடி வந்துட்டார், அது வந்துட்டார், ராகுல் வந்துட்டார், அது வந்துட்டார், ஏதாவது பண்ணி ஏதாவது இந்த தொகுதியை ஜெயிக்க வைக்க முடியுமான்னு திமுகக்கும் பாஜகவுக்கும் பயம். அதனால வர்றாங்க. ஏன் எல்லா தொகுதிக்கும் போறாரா மோடி? எல்லா தொகுதிக்கும் போறாங்களா ராகுல்? ஏன் கோயம்புத்தூர்ல மட்டும் வரணும்? இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏடிஎம்கே கொங்கு மண்டலத்துல இந்த இடத்துல அதிமுகவின் கோட்டை. இதுவரைக்கும் எப்பயுமே எம்எல்ஏக்கள் நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். நல்ல பல திட்டங்கள் கொடுத்திருக்கோம். எடப்பாடியார் நல்ல பேர் இருக்கு, எஸ்பி வேலுமணி நல்ல பேர் இருக்கு, எங்க சட்டமன்ற உறுப்பினர் நல்ல பேர் இருக்கு. உறுதியான வெற்றி. அது எப்படியாவது ஏதாவது டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக தான் இங்க எல்லாம் ஓடி ஓடி வராங்க. ஆனா திமுக வேட்பாளர்களோ அவங்க கட்சிக்காரங்களோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்எல்ஏ தான் அவங்க உள்ளாட்சி லெவல்ல 96% நாங்க தான் கவுன்சிலர் எல்லாம் ஜெயிச்சு வச்சிருக்கோம், மக்கள் கூட நேரடியா கணக்குல இருக்கிறது நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி கொலுசு கொடுத்து ஏமாத்தி ஜெயிச்சு இப்ப போற இடத்துல பாத்தீங்கன்னா 97 கவுன்சிலர் ஜெயிச்சுட்டு போனாங்கன்னு பேரு. திரும்ப வரவே இல்ல. டிச் எடுக்கிறதுக்கு வரல, லைட் ப்ராப்ளம் வரல, உப்பு தண்ணி ப்ராப்ளம் வரல, நல்ல தண்ணி ப்ராப்ளம் வரல, பேட்ச் ஒர்க்னா வரல, எதுக்குமே வரமாட்டாங்க. எதுக்கு கவுன்சிலரா இருக்காங்க? ஆன்டி இன்குபன்சிக்கு கிங்னு சொல்லுவாங்களே, அந்த கிங்கே யாருன்னா இங்க இருக்கிற கவுன்சிலர் தான். நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேலையும் செய்யாம போய் மக்கள் மத்தியில் நல்ல அதிருப்தியை உருவாக்கிட்டு அதனால மக்கள் தயாரா இருக்காங்க. ஏன்னா எங்க கவுன்சிலர்ல இல்லாட்டி முன்னாள் கவுன்சிலர் அவங்க இன்னைக்கு ஃபீல்ட்ல நிக்கிறாங்க. வேட்பாளராக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் என்ன? நான் இது வந்தா இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்றது என்ன? உங்கள ஒருவனா இருப்பேங்க டெஃபினட்டா. இந்த ஊருக்கார பையன்
கண்டிப்பா ஒரு இளைஞன் 36 வயது ஒரு இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன ஜெயிக்க வைங்க. இந்த ஊர்ல தான் ஸ்கூல் படிச்சேன், காலேஜ் படிச்சேன், இந்த ஊர் தான் எனக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது. எங்க அப்பா தவறுனது இப்ப 25 வருஷம் எங்க குடும்பத்தை இந்த ஊர் தான் ஒரு அரணா பாதுகாத்துட்டு வருது. டெஃபினட்டா இந்த ஊருக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண டைம். ஏன்னா ஐஎம் அஹமதாபாத்ல முடிச்சு நல்ல பேக்கேஜ்ல வேலை கிடைச்சு கூட நான் ஏன் போகல அப்படின்னா எனக்கு இதுல தான் ஈடுபாடு அதிகம். இப்போ ஒரு 5 வருஷம் நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது ஒவ்வொரு வருஷம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி போட்டு என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ண போறாங்கிற அளவு தெளிவா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நான் எம்பி கிடையாது, நாம எம்பி. நம்ம இங்க இருக்கிற யூத் நிறைய இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். இங்க இருக்கிற நேட்டிவ் தொழில்களை அழிய விடக்கூடாது. ஐடி வந்து ஹப்பா பண்ண நியூ ஜாப்ஸ் கம்பெனிஸ் கொண்டு வரணும். ஸ்டார்ட் அப் ஹப்பா உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும். நீர் மேலாண்மை பெங்களூர் மாதிரி ஆயிடக்கூடாது. தண்ணி இல்லாம தண்ணி என்னங்கிறது பார்க்கணும். ஏன்னா முதல்ல எங்காச்சும் தண்ணி ரெகுலரா வந்துட்டு இருந்தது. இப்ப தண்ணியோட ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கு. கேட்டா மழை வரலங்கிறாங்க. அது ஒரு காரணம், ஸ்டாலின் சொல்லலாம். பட் அதை ஒரு காரணமா சொல்றதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க? கரெக்டா? இல்ல திமுக எதுக்கு இருக்கு? சோ நீர் மேலாண்மை பார்க்கணும், மரங்கள் நடுறது பார்க்கணும். அது இல்லாம விலைவாசி உயர்வு 45 ரூபா இந்த அரிசி இன்னைக்கு 70-75 ரூபாய்க்கு விற்குது. வீட்டு வரி ஏத்திட்டாங்க, தண்ணி வரி ஏத்திட்டாங்க, பால் விலை ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. சோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்கா சிலதெல்லாம் மாநில அரசு சார்ந்தது. அது வந்து எங்க மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் இங்க இருக்கிற கொங்கு மண்டல தலைவர் எஸ்பி வேலுமணி அவர்களும் அவங்க பண்ணுவாங்க. அவங்களோட அறிவுறுத்தலின்படி மத்திய அரசு சார்ந்த பிரச்சனைகள் எதுல எடுத்துட்டு போகணுமோ, ஜிஎஸ்டி பிரச்சனைகளா இருக்கட்டும், நூல் விலை அந்த பிரச்சனைகள் இருக்கட்டும், அதெல்லாம் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவோம். ஆக மொத்தம் கோயம்புத்தூருக்காக நம்ம ஒர்க் பண்ணோம். ஒரு கோயம்புத்தூர்காரன் மற்றவங்கள வெளியூர் வேட்பாளர் அவங்க இங்க வந்து பண்ணுவாங்களே, இந்த கரூர்ல நின்னாங்க, அந்த மக்களை ஏமாத்திட்டு இங்க வந்துட்டாங்க. நான் எப்பயுமே கோயம்புத்தூரோட தான் இருக்கக்கூடிய ஆள். கோயம்புத்தூரும் நானும் வேறவே கிடையாது. அதனால எனக்கு வாக்களிங்க. நீங்க எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு என்னோட பணி இருக்கும். திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாங்க இதெல்லாம் செஞ்சிருவோம், இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கு. அதிமுக தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நாங்க வந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்துவோம் அப்படின்னு இருக்கு. ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு கூட்டணி அவசியமா இருக்கா தேசிய கட்சிகளோட? ஒண்ணு இல்ல சார், திமுக செஞ்சிருவோம் தான் சொல்றாங்க. 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. 3 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து. அதுல எவ்வளவு செஞ்சாங்க? நகை கடன் சொன்னாங்க, எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் மஞ்சள் கைத்தோடு சுத்திட்டு இருக்காங்க அவங்கள நம்பி நகை கடன் வச்சு, அடகு வச்சு? கல்வி கடன் சொன்னாங்க, இப்ப வரைக்கும் ரத்து பண்ணாங்களா? 1000 ரூபாய் உடனே நாங்க 30 மாசத்துக்கு கொடுக்கல, கொஞ்சம் பேருக்கு தான் அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. திமுகனா பொய்னா திமுக தான் சார். அவங்க ஓட்டுக்காக என்ன வேணா பேசுவாங்க. அண்ணா திமுக அப்படி கிடையாது. இப்ப மடிக்கணினி கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், மிக்சி கொடுத்தோம், ஃபேன் கொடுத்தோம், பெட் கிரைண்டர் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், குடும்ப திருமண உதவித்தொகை கொடுத்தோம், ஏபிசி கிட் பிறந்த குழந்தைகளுக்கு கொடுத்தோம், ஸ்கூட்டி மானிய விலையில கொடுத்தோம், அம்மா உணவகத்துல சாப்பாடு கொடுத்தோம். இந்த மாதிரி பட்டியலிட்டா நான் எவ்வளவு பட்டியலிடுறது? இதுல ஏதாவது திமுக பண்ணுதா? பண்ண மாட்டாங்க. வெறும் பொய் வாக்குறுதியா சொல்லுவாங்க. எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல சார். அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா 2014 தலித்து நின்று நாங்க ஜெயிச்சு நாங்க 2 வருஷம் எங்க எம்பிக்கள் பண்ணதை மக்கள் ரசிச்சங்காட்டிக்கு தான் 2016 மீண்டும் அம்மா அவர்களால் ஆட்சிக்கு வர முடிச்சது. அதே மாதிரி இந்த தடவை அம்மா பாணியில் எடப்பாடியார் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று அடுத்த 2 வருஷம் இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் சிறப்பா எடப்பாடியார் தலைமையில பணியாற்றி அடுத்து 26 எடப்பாடியார் அவர்கள் முதல்வர் ஆவது உறுதி. இது யாராலும் மாற்ற முடியாது. உங்களுடைய கடினமான நேரத்துல எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.